நடத்திட்டு இருந்தாங்க. அங்கே போய் கலந்துக்கிட்டு வந்தேன். இங்கே இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிற நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த இடத்துக்கு சில நடிகர்கள் வந்து கிரிக்கெட் பந்து போட்டால் எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன காமெடி நிகழ்ச்சி. கைதட்டுங்க, சிரிப்பு வந்தால் கைதட்டுங்க, சிரிப்பு வந்தால் கைதட்டாதீங்க. ஏன்னா நான் நகைச்சுவை நடிகன். ஒரு ஹீரோ படத்தில் ஹீரோ இருப்பார், நேரில் வில்லனாக இருப்பார். படத்தில் வில்லனாக இருப்பார், நேரில் ஹீரோ மாதிரி இருப்பார். ஆனால் காமெடியாக தான். அதான் எங்கள் பேர் டைட்டில், காமெடி பீஸ் அப்படிம்பாங்க. இப்போ முதல்ல உசிலமணி அவர்கள் வர்றாங்க. நான் கலை நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கோயில் நிகழ்ச்சி, கல்யாண நிகழ்ச்சி, அப்புறம் பொருட்காட்சி, கோடை விழா, ஊட்டி, கொடைக்கானல், குற்றாலம் அந்த மாதிரி ஏரியாவில் நான் வந்து முன்பு அரசியல் இருந்தேன். ஒரு 10 வருஷமாக ஜெயலலிதா அம்மா வளர்ப்பு பிள்ளை மாதிரி எல்லா நிகழ்ச்சியும் கொடுப்பாங்க. இப்போ ஆட்சிகள் மாறலாம், அதிகாரங்கள் மாறலாம், அதிமுக விட்டு ஆஜாசரி மாறுவதில்லை என்பது கூட ஒரு சின்ன கற்பனை. முதல்ல இந்த நரசூஸ் காப்பி விளம்பரத்துக்கு உசிலமணி அவர் பந்து போட போகிறாரு பாருங்க. இங்கே இருக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது. நரசூஸ் காப்பி தான். என்ன போய் பந்து போட்டு சொல்லிட்டானுங்கள. நான் அப்புறமா நரசூஸ் காப்பி சாப்பிட்டு வந்து போடுறேன். வருஷா நன்றி. கைதட்ட இருக்கும் 4 பேருக்கு நன்றி விதத்துக்கு. அடுத்தது லூஸ் மோகன் அவர்கள் தான் வருகிறார். வணக்கம்ப்பா. என்ன இது கை என்கிட்ட பந்த கொடுத்தீங்க? மேலே பார்த்தா வானம் தெரிஞ்சு, கீழே பார்த்தா பூமி தெரிஞ்சு, கண்ணை முடிச்ச ஒன்றுமே தெரியலப்பா. வரப்பா வரேன். அடுத்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். சின்ன வயசில் ரஜினியாக நடிக்கும் போது நான் இப்படி தான் பண்ணுவேன். அப்போ நிறைய முடிஞ்சு இப்போ கொட்டிச்சு. அவர் எப்போ வித்தியாசமாக பண்ணுவார் ரஜினி. இப்போ அடுத்து சிவாஜி சார் வர்றாரு. சிவாஜி கணேசன் ஐயா. என்னடா கூட்டம் கம்மியாக இருக்கு, நான் வர்றேன்னு யார்கிட்டையும் சொல்லலையா? சரி பரவாயில்ல, வயசாகிடுச்சு, 10 வீசத்துக்கு முடியல. புரிஞ்சு விட்டார். அடுத்தது டி ராஜேந்தர். என்னடா இது மைதானம் போடா, எனக்கு வீசுறது பந்து, நான் கிடக்கிற நொந்து. எனக்கு எதுக்குடா? வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு வெற்றி வேணும். அது எப்படி வராது தெரியாது. உஷா கூப்பிடா, நான் கிளம்புறேன். அதே மாதிரி எங்கள் ஆசாம் பாக்கியராஜ். கண்ணு என்ன பந்த கொடுத்துட்டாங்க, என்ன பண்ணுறது தெரியும். பந்து போடுறதுக்கு முன்னாடி ஒரு டான்ஸ் ஆடிக்கிறேன். அந்த மலை நேரம் ஏதோ மோகம் தாகம். இறந்தவர் எங்கள் ஆசானுக்கு எல்லாம் வேண்டிக்கிறேங்க. நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி. ஒரு நிமிஷம் ஐயா. சாரி, முந்தானே முடிச்சுன்னு சொல்லிட்டேன். அந்த 7 நாட்கள் தானே? அந்த 7 நாட்கள் ரைட்டுங்களா? எங்களுக்காக அந்த 7 நாட்களில் நிறைய டைலாக் பேசியிருப்பீங்க. அதில் ஏதாவது ஒரு டைலாக் பேச முடியுங்களா? எடா கோபி, இவ்வளோ வாடா. என்ன சொன்ன? ஓட்ட உண்டு சாப்பாடு இல்லை. எங்கள் திறந்த மணியாய் குளிக்க போகுது. ஆரைகள் வந்து நோக்கியோ சவட்டி கொள்ளணும். போயா அங்கே ஒரு இறப்பு, அங்கே சாவு கொடுத்து அதில் போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பேன்.
டான்ஸ் ஆடிக்கிட்டு அவரும் சோப்பை போட்டுக்கிட்டு ஆடுவார். அம்பிகா அம்மா வந்து கதை சொல்லிட்டு கர்மம்ன்றாங்க. டா கோபியும் வந்து என்ன சாத்துக்கிறாரு. அது அப்புறமா கொழு வைப்பாங்க. கொழு வைக்கும்போது ஒரு பொம்பளை இருக்கும், பக்கத்தில் நான் தப்பேலா வச்சுட்டு இருப்பேன். அந்த பொம்பளைக்கு பக்கத்துலேயும் ஒரு ஆர்மோனிய பொட்டியோடு இருக்கும் பொம்மை. அந்த இடத்துக்கு எண்ணெய் வச்சுருவாங்க. இது நல்லா இருக்கும். பாட்டு பாடுறது இப்படி பாடக்கூடாது. சாரி காமா பாதானே யோ சுண்டலுக்காக பாடுற பாட்டு, இதில் சுதி எண்ணெயை வடி கிடைக்கும்பேன். ஒரு இந்த மாதிரி ஒரு காமெடி. நன்றி. இந்த தொகுதியினுடைய பல முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர் அண்ணன் சோமா ராமச்சந்திரன் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இங்கே அன்பிற்குரிய வழக்கறிஞர் ராகேஷ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரி திருமதி மேரி ராஜு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் தமிழ்நாடு சோஷியல் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாக இங்கே கோல்டன் ஜூபிலி செலிப்ரேஷன் அவார்டு ப்ரெசன்டேஷன் பல்வேறு துறையிலே சாதனை படைத்து சாதனையாளர்களாக கருதப்படுகின்ற அவர்களுக்கு இங்கே இந்த அசோசியேஷன் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறது. அதற்காக எனக்கு இங்கே வரவழைத்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்காக என்னுடைய நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி ஐயா, உங்களுடைய உரைக்கு மிக்க நன்றி.